Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கடாய் பன்னீர் கிரேவி. எல்லா இந்தியன் ஃப்ளாட்பிரெட்ஸுக்குமே ரொம்பவே சூட்டபிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் இது. ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபியை செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பன்னீரை ஒரு பவுலில் போட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து அப்படியே ஓரமாக ஊற வச்சுருங்க. இது ஊறிட்டுருக்க இந்த நேரத்தில் நம்ம சில விஷயங்களை சாட்டே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஃப்ரை பண்ணணும். ஆனியன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுங்க. இப்போது மறுபடியும் அதே கடாயில் நம்ம க்யூபாக கட் பண்ணியிருக்கிற கேப்சிகம்ஸ், அதாவது கொடமிளகா, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கலருக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரே கலர் கேப்சிகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த கேப்சிகம் சாட்டே ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இதையும் ஒரு பவுலில் வச்சுருங்க. இப்போது இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஆஃப் cumin சீட்ஸையும் 1 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர்கார்ன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு பிக் சைஸ் டொமேட்டோவை இந்த மாதிரி ரஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்காக இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கு இல்லையா? இதை எடுத்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சியில் மாற்றிட்டு கொஞ்சமாக 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஆட் பண்ணிவிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. கீ கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். இப்போது இதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பேஸ்ட்டு கூடவே இப்போது நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற கொத்தமல்லி தூளையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற கரம் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கிளாஸ் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீர் பீசஸை ஒன்றா எடுத்து அப்படியே நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கொடமிளகா அண்ட் க்யூபாக கட் பண்ண ஆனியன்ஸ், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான கொத்தமல்லி இலையை நல்லா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு வாட்டி மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா குக்காகி வரும். இந்த நேரத்தில் சீசனிங் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற சுகரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகரை ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு நல்லா பேலன்ஸ் ஆகும். ஏன்னா உப்பு, புளிப்பு எல்லாமே இதில் இருக்குது இல்லையா, அந்த லெமன் சேர்த்தோம்ல, அந்த புளிப்புலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பேலன்ஸ் ஆகணும்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற சுகரை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு தேவையான கன்சிஸ்டன்சி வந்த உடனே நிறுத்தி பரிமாறினீங்க அப்படின்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் கிரேவி ரெடி.
இந்த கிரேவியை இந்த மசாலா பராத்தாக்கு தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஹெவன்லியாக இருக்கும். இன்னும் நீங்கள் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் மசாலா பராத்தா ரெசிபியை செக் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் மசாலா பராத்தா ரெசிபிக்கான லிங்க்கை லீவ் பண்ணுறேன். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. Do try this recipe on your home, and if you like it, please give a thumbs up, comment, share with your family and friends, and don't forget to subscribe to our channel. Thanks for watching.